வணக்கம். என்னுடைய பெயர் வேளாங்கண்ணி. நான் செராக்கேர் ஹெல்த் கேர் சென்டரில் வெல்னஸ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தண்டபாணி அப்பா குணபாக்கியம்மா நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்சிடியில் பெட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மகிழ்ச்சியை அவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. அதை பற்றி அப்பா அம்மாக்கிட்ட எவ்வளோ தூரம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோடய பேர் தண்டபாணி. நான் அம்மங்குளத்தில் இருக்கிறேன். என் மனைவி பேர் குணபாக்கியம். நாங்கள் இந்த ஜெராக்கேர் வர்றதுக்கு முக்கியமாக இருந்தது நாகராணிங்கிற பொண்ணு தான். அவங்க எங்கள் அட்வைஸ் பண்ணாங்க. அம்மா பாருங்கள், அது எப்படி இருக்குது என்னங்கிறத பற்றி அம்மாக்கிட்ட சொல்லி பேசினாங்க. அம்மா எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம், அது எப்படி இருக்குது என்னங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த உடனே சரின்னு சொல்லி போட்டு ஒரு கார்டு போட்டாங்க. எங்களை போயிட்டு பெட்டில் இருக்க சொன்னாங்க. வெள்ளை தெரப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வாட்டர் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நாங்கள் சரி என்னமோ இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம். ஆனால் நாள் பட உடம்புல இருக்கிற கை கால் வலிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறினது நாங்கள் உணர்ந்தோம். இந்த தண்ணி குடிச்சினோட எஃபெக்ட்டு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதேமாதிரி வினோத் சார் ப்ளட்டு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டு ரத்தம் எடுக்க சொன்னாங்க. நானும் என் மனைவி 2 பேருமே ரத்தம் எடுத்துட்டு அவர் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது என்ன எஃபெக்ட்டு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களை கூப்பிட்டு தனித்தனியாக பேசினாங்க. அப்போ அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்கிறத பற்றி சொல்லிவிட்டு, நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும், நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி போட்டு தெளிவாக சொன்னாங்க. அப்போ அதை கண்டுட்டு நாங்கள் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தோம். ஆனால் எனக்கும் மனைவிக்கும் வீட்டு தண்ணி தான் குடித்தோம். ஆனால் எங்கள் வீட்டு தண்ணியில் எனக்கு சுகராக 7.2 இருந்தது. என் மனைவிக்கு 9.3 இருந்தது. ஆனால் 2 பேரும் ஒரே தண்ணி தான் குடித்தோம். அப்பா சொன்னார், அப்பா நீங்கள் சுகரை கூட்டுறதும் குறைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்றைக்கு அந்த சொன்னாரோ அதுலேருந்து நான் டீ குடிக்கிறதே கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். டீயே குடிக்கிறத வீட்லேயும் சரி கடையிலையும் சரி, ஆனால் ஒரு நாளைக்கு நான் 10 டீ குடிப்பேன். அப்படி இருந்தவன் இப்போ அவரோட அட்வைஸ்னால் டீயே குடிக்கிறதில்ல. அதனால் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அம்மாவும் சொன்னாங்க, சரி நம்ம ஒரு பெட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணினேன், சரின்னு சொல்லி சார்கிட்ட பேசிவிட்டு பண்ணுற போது எங்களுக்கு அதில் ஒரு கன்செஷன் கொடுத்தாங்க. அந்த கன்செஷனுக்கு நாங்கள் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்துவோம். இந்த கன்செஷன் கொடுத்த மேனேஜிங் டைரக்டர் செராக்கேர் ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி.